சரத்சந்திரா கோமாக்கு போயிட்டாருமான்னு டாக்டர் சொன்ன உடனே கோவமாக தான் ஆத்திரத்தையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக அபூர்வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே எஸ்ஐ இவங்கள பார்த்து, வேண்டாம் மேடம், நைட்டே நீங்கள் வந்து பூமியை அடிச்சுட்டு தான் எல்லாரும் சொன்னாங்க. மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது மேடம், ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா எங்கள் வேலையெல்லாம் போயிடும் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்ல அபூர்வா அவரை முறைக்க அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு தூரமாக போயிடுறாரு. பூமியும் செல்லில் அழுதுகிட்டே இருக்கா. அபூர்வாவை பார்த்த உடனே, அபூர்வா இப்போயாவது சொல்லு, அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கெஞ்சி கேட்க அபூர்வா ரொம்ப கோவத்தோட முடியை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வந்து, அவர் அப்பான்னு கூப்பிடாதன்னு நைட்டே சொன்னேனேடி, கொலை பண்ண நினச்சியேடி, இப்போ அவர் கோமாக்கு போயிட்டாருடி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இந்த உலகத்தையே ஏமாத்துக்காரியா இருக்கியேடி, இன்னைக்கு உன் சாவு என் கையில தாண்டி, உன்னை விட மாட்டேன்டின்னு சொல்லி போலீஸ் லத்தியை பிடுங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஓங்கரா. அப்போ ஸ்டிக்கு டைட்டாக யாரோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க. திரும்பி பார்த்தவளுக்கு ஷாக்கு. அது யாருன்னா ககன். பூமிக்கும் அப்பாடா நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் வந்துட்டாருன்ற மாதிரி முகத்துல தெரியுது. பூமிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியான்னு ககன் கேட்க அதுக்கு அபூர்வா ஆக்ரோஷமா, டேய், அவ ஏன் புருஷனை கொலை பண்ண நினைச்சாடா, நான் அவளை கொலை பண்ண நினைக்கிறேன்டா, மத்தியில நீ யாருடா அப்படின்னு கேட்க அதுக்கு ககன் கெட்ட வார்த்தை ஏதோ ஒன்று சொல்றாரு. பூமிக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நீ நினைச்சீனா அவளை காப்பாற்ற நான் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் போக தயாராக இருக்கேன், அதை முதல்ல நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு எச்சரிக்கை. அடேய், அவள் என் புருஷனை கொலை பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்ல, நீ பார்த்தியா, போலீஸ் பார்த்தாங்கடா, அப்புறம் என்னடா மிஸ்டர் எஸ்ஐ நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ககன் கேட்க அவரும், ஆமாம் சார் நான் பார்த்தேன், என்ன பார்த்தீங்க அப்படின்னு ககன் கேட்க, சரத்சந்திராவை இந்த பொண்ணு மர்டர் பண்ணதை நான் பார்த்தேன், அப்போ இந்த பொண்ணு மர்டர் பண்ணுறதையெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துன்னு இருந்திருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை சார், அவங்க கையில் கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு ககனோ, மொத்தத்தில் அவள் கையில் கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அவ்வளோதானே, நீங்கள் கொத்துனதையும் பார்க்கல, அந்த பாட்டில் அவரோட உடம்புல இருந்து அவள் பிடுங்கினாலானும் நீங்கள் பார்க்கல அவ்வளோதானே அப்படின்னு ககன் கேட்க, டென்ஷன் ஆன அபூர்வா, மத்தியில போலீஸ் என்கொயரி பண்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு கேட்க உடனே ககனம், அதே தான் நானும் கேட்கிறேன், பூமி அடிக்க நீ யாருடி, யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது, பூமி மற்றவங்க உயிரை காப்பாற்ற போராடுவாளே தவிர உன்ன மாதிரி மற்றவங்களோட உயிரை எடுக்க அவள் பிளான் பண்ண மாட்டா, உலகமே நம்பினாலும் நானும் என் அம்மாவும் நம்ப மாட்டோம், இவளை தண்டிக்க கோர்ட்டு லாஸ் இருக்கு, எதுக்கு அபூர்வாக்கு இந்த அதிகாரம் கொடுத்தீங்க அப்படின்னு எஸ்ஐய பார்த்து கேட்கிறாரு ககன். இன்னைக்கு நீ அவளை காப்பாத்திட்டேடா, என்னைக்கு இருந்தாலும் அவ சாவு என் கையில தான்டா இருக்கு அப்படின்னு அபூர்வா சொல்ல உடனே ககன், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது பாக்குறியாடா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண உடனே ககனும், இன்ஸ்பெக்டர் பாருங்க, பூமியே கொலை பண்ணுவேன்னு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் தான் சாட்சி, நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன், நீங்கள் இவளை செல்லில் போடுங்க, இவளுக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் லத்தியை கொடுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்ல அபூர்வாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவள் நினச்ச பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்ற டென்ஷனில் திரும்பி போகிறாங்க. அழாதம்மா பூமின்னு சாரதா ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன ஆச்சுமா, நீ நைட்டே ககன் கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இப்படி நடந்திருக்காது இல்லம்மா, ஏமா நீ அர்த்த ராத்திரியில் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன் அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி, எனக்கு சடனாக ஃபோன் கால் வந்துச்சு ஆண்டி அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா பூமி. அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைப்பாங்க பூமி, சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஆறுதல் சொல்கிறாரு ககன். பிந்து கேபி கிட்டேயும் செர்ரி கிட்டேயும் சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டல் போனவங்க யாருமே நைட்டு திரும்பி வரல, இன்னைக்கு காலையில் பூமியை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்களாம், அவங்க எல்லாமே வீட்டுக்கு வராமல் அப்படியே கோர்ட்டுக்கு போகிறதா சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் கூட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. கேபி செர்ரியும் கூட கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் பூமியோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, இவ எவ்வளோ மோசமானவன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இவளோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணும் யுவர் ஆனர், அதாவது இவ ஒரு கட்டுக்கதையோடு இந்த ஊருக்கு வந்தா, தான் பெற்றவங்களை தேடி வந்ததா சொல்கிறா, ஆனால் இவ உண்மையிலே அவங்கள தேடி வந்தாளா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே பூமியும், இல்லை, என் தலைமையில சத்தியமாக நான் பெற்றவங்களை தேடிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே லாயரோ, என்னம்மா உன்னோட கண்ணீரும் உன்னோட சத்தியமும் சாட்சியா இங்கே வராது, ஏதாவது உன்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பூமியால் எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாத நிலையில இருக்கா. உடனே லாயரோ, பார்த்தீங்களா, இது எல்லாமே கட்டுக்கதை தான், அவரு சரத்சந்திரா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறது அவங்க குடும்ப ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவரு இவளை சொந்த மகளா பார்த்துக்கிட்டாரு, ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா, சொத்துக்காக ஆசைப்பட்டு அவர் தனியா இருக்கிறத பார்த்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கா, நான் நினைச்சதை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பண்ணல, நான் அங்கே போகும்போது யாரோ ஒருத்தர் இருட்டில் என்னை இடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே வம்சிக்கு ஷாக். இந்த ஏமாத்துக்காரிய கடுமையாக நீங்கள் தண்டிக்கணும் யுவர் ஆனர் அப்படின்னு வக்கீல் சொல்ல பூமியோட வக்கீலோ வாட்ச்மேனை கிராஸ் கொஸ்டின் கேட்குறாரு.
வாட்ச்மேன் இந்த பொண்ணு தான் குத்திச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா சொல்லிடுறாரு. ஜட்ஜோ தீர்ப்புக்கு முன்னாடி அம்மா நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டதுக்கு சொத்துக்காக தான் நான் இதை பண்ணேன்றது தான் என் மேல இருக்கிற பழி இல்லையா, நான் ஏன் சார் அவரை கொலை பண்ண போறேன். ககனை ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்றா, அவர் பெத்த பொண்ணு தான் சார் நானு, அவர் என் சொந்த அப்பா சார்ன்னு சொல்றா. ககன் அப்படியே கேட்டுட்டு ஷாக்ல எந்திரிச்சு நிக்கிறாரு. கண்ணுல தண்ணியா கொட்டுது. அவரை போய் எதுக்கு சார் நான் கொலை பண்ணுவேன், நானே அவருக்கு டைரக்டா சொல்லிட்டாவே போதுமே, எல்லா சொத்துமே எனக்கே வந்துருமே அப்படின்னு சொல்ல உடனே ஜட்ஜியோ அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காமா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கு சார், நாகுன்னு ஒருத்தர் தான் சொன்னாரு, நான் சோபா சந்திரா அம்மாவுக்கும் சரச்சந்திராவுக்கு பிறந்த பொண்ணுன்னு சொன்னாரு சார், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் உயிரோட இல்ல சார் அப்படின்னு சொல்றா. இது ஏன் உங்க அப்பா கிட்ட டைரக்டா நீ சொல்லல அப்படின்னு ஜட்ஜி கேட்டதுக்கு பூமி சொல்றா, அதுதான் நான் செஞ்ச பெரிய குத்தம் சார், நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற ககனுக்கும் என் அப்பாவுக்கும் ஆகாது, 2 பேருமே ஜென்ம விரோதிகளா இருக்காங்க, எனக்கு 2 பேருமே வேணும் சார்னு சொல்லிட்டு அப்படியே செல்லுல கீழே உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே அபூர்வா லாயரோ இது எல்லாமே நடிப்பு சார், இவளெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜட்ஜி உனக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்க இல்ல சார் என்றார். அதனாலதான் அந்த பொண்ணோட வலி உன்னால புரிஞ்சிக்க முடியல, நான் அந்த பொண்ணை நம்புறேன், அந்த பொண்ணுக்கு நான் பெயிலும் கொடுக்கறேன், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் பரிந்துரை செய்றேன் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறாரு. பூமி கோர்ட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கா தனியா. அபூர்வா ரொம்ப கோபத்தோட வரா. நாளைக்கு காலையிலக்குள்ள நீ என்ன ஆவன்னு பாருடின்னு சொல்றாங்க. நான் தான் என் அப்பாவை கொலை பண்ணலன்னு சொல்றேனே, நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு பூமி கேட்க கோபத்துல பலான்னு ஒண்ணு விடுறாங்க. இப்ப யார் வரா உன்னை காப்பாத்துறதுக்குன்னு பாக்குறேன்டின்னு சொல்லிட்டு கோபத்தோட போறாங்க. ஏன்னா ககன் வரமாட்டான் அப்படின்னு அபூர்வாக்கு நல்லாவே தெரியும். தனியா நின்னுட்டு இருந்த பூமியை மீராவும் வந்து திட்டுறாங்க. ராட்சசிடி நீ என் அண்ணனையே கொலை பண்ண பாத்தியேடி அப்படின்னு திட்டுறாங்க. அவளை தொடர்ந்து செர்ரியும் வரான். பூமி நீ சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. பூமியும் ஏன் செர்ரி நீ கூட என்னை நம்பலையா, நீ கூட என்னை திட்டதான் வந்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு இல்லை பூமி, நான் எப்பவுமே உன்னை நம்புவேன்னு செர்ரி சொல்றாரு. தனியா நிக்கிற பூமியை பார்த்து சாரதா சொல்றாங்க, பூமி பாருடா அங்க தனியா நிக்கிறாடா அப்படின்னு ககன் கிட்ட சொல்ல அம்மா அவ இப்ப நம்ம பூமி இல்லம்மா, அந்த சரச்சந்திராவோட மகமா அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.